இயற்கையின் மிகப்பெரிய புதிர்களில் ஒன்று தெரியுமா? தாவரங்கள் இறைச்சி சாப்பிடுகின்றன. எப்படி ஒரு தாவரம் இறைச்சி சாப்பிட முடியும்? உலகெங்கும் சுமார் 600க்கும் மேற்பட்ட இறைச்சி உண்ணும் தாவர இனங்கள் உள்ளன. இவற்றில் மிகவும் பிரபலமானவை பற்றி இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம். முதலில் வெனஸ் ஃப்ளை டிராப். இது ஒரு நொடியில் பூச்சிகளை பிடிக்கும் திறன் கொண்டது. இதன் இலைகளில் உள்ள உணர்நரம்புகள் மூலம் ஒரு பூச்சி இலையை தொட்டவுடன் 100 மில்லி வினாடிகளில் இலை மூடிக்கொள்கிறது. இது மனித கண்ணிமைக்கும் வேகத்தை விட வேகமானது. இலை மூடிய பிறகு தாவரம் ஜீரண நொதிகளை சுரக்கத் தொடங்குகிறது. இந்த செயல்முறை சுமார் 10 நாட்கள் நீடிக்கும். அதன் பிறகுதான் இலை மீண்டும் திறக்கும். அடுத்ததாக பிட்சர் பிளான்ட். இது குவளை போன்ற அமைப்பை கொண்டிருக்கிறது. அதன் மேல் பகுதியில் தேன் போன்ற இனிப்பான திரவத்தை சுரக்கிறது. பூச்சிகள் அந்த இனிப்பை நாடி வரும்போது உள்ளே விழுந்து சிக்கிக் கொள்கின்றன. அடுத்தாக கோப்புரா லில்லி. பார்ப்பதற்கு பாம்பின் தலை போல் இருக்கும். அதன் உருவமே இந்த பெயருக்கு காரணம். இலைகள் கூர்மையான நாகப்பாம்புகளைப் போலவும் பாம்பின் முட்கரண்டி நாக்கு அல்லது கோரை பற்களின் தொகுப்பை போலவும் தோற்றமளிக்கும் ஊதா சிவப்பு நிற இணைப்புகளை கொண்டவை. இவற்றிடம் அகப்படும் பூச்சிகளை வெளியேற வழியின்றி அனைத்து வழிகளையும் மூடி குழப்பமடைய செய்து உட்கிரகத்துக் கொள்ளும். அடுத்தாக போர்த்துகீசிய சண்டியும் அதன் இனிமையான நறுமணத்தால் பூச்சிகளை ஈர்க்கிறது. அதன் இலைகளில் சளி எனப்படும் ஒட்டும் பொருளில் அவற்றை பிடிக்கிறது. துரதிருஷ்டவசமான பூச்சிகளை மெதுவாக கரைக்கும் செரிமான நொதிகளை சுரக்கிறது. அடுத்து ட்ரிகர் பிளான்ட். தமிழில் தூண்டல் தாவரம் அல்லது விசையூட்டி தாவரம் என்று மொழிபெயர்க்கலாம். அதன் உணர்ச்சியுள்ள முடியில் பூச்சி படும்போது அதன் இலையின் 2 பகுதிகளும் மூடிக்கொள்ளும். இதனால் பூச்சிகள் இவற்றின் இரையாகின்றன. அடுத்து மகாசின் தாவரம். இது தமிழில் மாமிச பிசாசு தாவரம் என்று பொருள். மாமிச பிசாசு தாவரம். இது புழுக்கள் மற்றும் பூச்சிகளை பிடித்து தின்று உயிர் வாழும். அடுத்து நீர் சக்கர தாவரம். இது ட்ரோசரேசி குடும்பத்தைச் சேர்ந்த ஆல்ட்ரோவாண்டா இனத்தில் தற்போதுள்ள ஒரே இனமாகும். இந்த தாவரம் வீனஸ் ஃப்ளைட்ராப்பை போன்ற பொறிகளை பயன்படுத்தி சிறிய நீர்வாழ் முதுகெலும்பில்லாத உயிரினங்களை பிடிக்கிறது. இயற்கையின் இந்த அற்புதமான படைப்புகள் நமக்கு கற்றுத்தரும் பாடம் எப்போதும் புதிய வழிகளை கண்டுபிடிக்க முடியும் என்பதுதான். நன்றி. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.